தோஷத்துக்கு என்ன பரிகாரம்? முதல்ல சிரமமான ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்து வைத்திருக்கேன் இந்த கருத்தரங்கத்தில். குருகீதைன்னு ஒரு சாஸ்திர நூல் இருக்கு. அதுல ஒரு குறிப்பு வருகிறது, சிவதோஷம் இருந்தால் குரு தீர்த்து வைத்து விடுவாராம். இப்ப சிவதோஷம்னா என்ன? சூரியனை சனி பார்க்கிறது, சூரியன் நீச்சமாயிருப்பது, சனி சூரிய சம்பந்தம். எந்த ஜாதகத்துல சனி சூரியன் பார்வையோ சம்பந்தமோ இருந்தாலும் அப்பா மகனுக்கு ஒத்து வராது நீங்க சொல்லுவீங்க. சூரியனும் சனியும் இணைந்தால் தந்தை மகன் உறவில் கலகம். சூரியன் தந்தைக்கு காரகன், சனியோ பார்த்தாலோ சிவதோஷம். முற்பிறவியிலே முன்னோர்கள் செய்து வந்த சிவ வழிபாட்டை விட்ட காரணத்தாலும், சிவாலயத்தின் பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்ட காரணத்தினாலும். பூசணிக்காய் தானம், எலும்பு முறிவு, அடிக்கடி ஆக்சிடென்ட், ஆபரேஷன், ஸ்டீல் ராட் வச்சிருக்கு, இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் கேட்டிருக்கும். எலும்புக்கு காரகன் சூரியன் அல்லவா? பெஸ்ட் பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வைதிக பிராமணர் ஒருவருக்கு தட்சிணை தாம்பூலம் வஸ்திரம் சகிதமாக பூஷணிக்காய் என்று சொல்லக்கூடிய கூஷ்மாண்ட தானம், கூஷ்மாண்டத்தை தானம் கொடுத்துட்டா இந்த சூரிய தோஷமாகப்பட்டது, சனி சூரிய தோஷமாகப்பட்டது முழுமையாக நீங்கிவிடும். தானம் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு பேச வேண்டும் என்று நம்ம கலந்து ஆலோசித்ததுனாலே சிவகுமார்ஜி அவர்கள் விரும்பியதாலே தானம் என்ற தலைப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம். தோஷம், அது துஷ் என்கின்ற தாத்துவிலேருந்து வர்றதுனால சந்தோஷம். நம்ம தமிழ்ல தான் அந்த ப்ராப்ளம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் கரெக்டாக சொல்லுவார்கள், சந்தோஷமா இருங்க. சந்துஷ்டி, சந்துஷ்டி இல்லைவா? சந்துஷ்டினா ஹாப்பினஸ், சந்தோஷம், அது சந்தோஷம். இது தோஷம், த த த மூணாவது தான், அது வந்து தோஷம். தோஷம்னா என்ன? நமக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் தோஷம். இதெல்லாம் பூர்வ புண்ணியத்திலேருந்து வந்து கிடைச்சிருக்கு. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி பிரச்சனை. ஒருத்தருக்கு 1 கோடி பிரச்சனை கூட இருக்கலாம். இல்லப்பா, 4 பிரச்சனை தான் மனிதனுக்கு வாழ்க்கையிலே, 4 ப்ராப்ளம். இப்ப நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். முதல் பிரச்சனை உடல் நலம், ஹெல்த் இஷ்யூ. இது முதல் பிரச்சனை, அதுக்கு பரிகாரம் சொல்லணும். 2வது இஷ்யூ உறவு நலங்களில் சீர்கேடு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். எனி அப்பா பையனா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், மாமியார் மருமகளா இருக்கலாம், ஃபேமஸ் ப்ராப்ளம். இது மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இது 2. மணி ப்ராப்ளம், பணப்பிரச்சனை 3. பொருளாதார சீர்குலைவு. 4வதா ஒரு முக்கியமான பிரச்சனை லேக் ஆஃப் நாலேஜ். ஒரு விஷயம் தெரியவில்லை என்பதால் எங்கோ போய் முட்டி மோதிக்கொண்டு பிரச்சனையை சந்திக்கிறது, லேக் ஆஃப் நாலேஜ். உடல் நலம் சார்ந்த பிரச்சனை, உறவு நலத்தின் சீர்கேடுகள், பொருளாதார பிரச்சனை, அறிவு நலம் போதாமை.